அண்மை செய்தி. இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தல் 234 தொகுதிகளுக்கும் தொகுதி பார்வையாளர்களை நியமித்து திமுக தலைமை முடிவு செய்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். பூத் கமிட்டி அமைத்தல், வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல் உள்ளிட்ட பணிகளையும் நியமனம் செய்திருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சிவகுமார் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவகுமார், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம் ரமீனா. 2026 ஆண்டுல சட்டமன்ற தேர்தலானது நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில ஆளும் கட்சியான திமுக தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பார்வையாளர்களை நியமித்திருக்கிறது. அதாவது தொகுதி பார்வையாளர்களுடைய பணி என்னவென்றால், தேர்தலின் பொழுது பூத் கமிட்டி அமைத்தல், வாக்காளர் பட்டியலை சரிபார்த்தல், வாக்காளர்களை சேர்த்தல் மற்றும் நீக்கல் உள்ளிட்ட தேர்தல் பணிகளை மேற்பார்வையிட தொகுதி பார்வையாளர்களை தற்பொழுது நியமனம் செய்திருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலும் தலா தொகுதிக்கு ஒரு தொகுதி பார்வையாளர்கள் என்ற விதம் 234 திமுக தொகுதி பார்வையாளர்களை நியமனம் செய்திருக்கிறது. அதன் அடிப்படையில கடந்த சில மாதங்களாகவே திமுகவினுடைய ஒருங்கிணைப்பு குழுவானது திமுகவில் இருக்கக்கூடிய பல்வேறு அணிகளுடைய நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்களை கூட்டி ஆலோசனை கூட்டமானது நடத்தி வந்தது. இந்த நிலையில அந்த ஒருங்கிணைப்பு குழு அனைத்து அணிகளுடனான ஆலோசனை கூட்டத்தை நிறைவடைந்த பிறகு தற்பொழுது இந்த அறிவிப்பானதை அறிவித்திருக்கிறது. தொகுதி பார்வையாளர்கள் அவர்கள் திமுகவினுடைய பல்வேறு அணிகளை சார்ந்த நிர்வாகிகளாக இருப்பார்கள் அல்லது தலைவராக, உறுப்பினர்களாக அந்த அணிகளை சார்ந்த நிர்வாகிகளாக இருப்பார்கள். அந்த நிர்வாகிகள் தேர்தல் வரக்கூடிய நேரங்கள்ல தேர்தல் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள இந்த தொகுதி பார்வையாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை தற்பொழுது திமுக அரசானது தற்பொழுதே துவங்கி இருக்கிறது. அதன் அடிப்படையில தொகுதி வாரியாக தேர்தல் பணிகளை கண்காணிப்பதற்காக தொகுதி பார்வையாளர்களை தற்பொழுது நியமனம் செய்திருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 234 தொகுதியிலும் தலா அதாவது தொகுதிக்கு ஒருத்தர் என்ற வீதம் 234 தொகுதி பார்வையாளர்களை தற்பொழுது திமுக நியமனம் செய்திருக்கிறது. அதற்கான அறிவிப்பை திமுக தலைமை கழகம் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.